بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولما ضرب ابن مريم مثلا إذا قومك منه يصدون وقالوا أآلهتنا خير أم هو ما ضربوه لك إلا جدلا بل هم قوم خصمون إن هو إلا عبد أنعمنا عليه وجعلناه مثلا لبني إسرائيل ولو نشاء لجعلنا منكم ملائكة في الأرض يخلفون وإنه لعلم للساعة فلا تمترن بها واتبعون هذا صراط مستقيم ولا يصدنكم الشيطان إنه لكم عدو مبين ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمة ولأبين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله وأطيعون إن الله هو ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم فاختلف الأحزاب من بينهم فويل للذين ظلموا من عذاب يوم أليم صدق الله العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹின் பேரருளால் அஸ்-ஸுக்ருஃப் எனும் அத்தியாயத்தின் 56 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை இதற்கு முன்பு நாம் பார்த்துள்ளோம். அதனுடைய இறுதி பகுதியில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடம் அனுப்பி தன் நபித்துவத்தை வெளிப்படுத்துமாறும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே அவனையே வெளிப்பட வேண்டும், வணங்க வேண்டும் என்று வலியுறுத்துமாறும் கூறி அனுப்பிய பொழுது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கௌமிடத்தில் அந்த தகவலை எடுத்துச் சொல்ல அவர்களோ ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் பல்வேறு சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த சமூகம் அல்லாஹ்வின் தூதரான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில், நீங்கள் எங்களுக்காக நபி என்று சொல்கின்றீர்களே, இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தித்தால் எங்களது பிரச்சனை நீங்குமே, அதன்பின் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்படுவோம், நேர்வழி பெற்றவர்களாக ஆவோம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்த நிலையில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு சோதனைகள் வருகின்ற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய அந்த பிரச்சனைகள் நீங்கிய. ஆனால் அந்த மக்களோ மீண்டும் மீண்டும் அவர்கள் அல்லாஹ்விற்கு முரண்பட்டார்களே தவிர அல்லாஹ்விற்கு கட்டுப்படவில்லை. இறுதியில் ஒரு கட்டத்தில் சோதனைகள் அதிகமாகி இந்த நபியின் பிரார்த்தனையால் நீங்குகின்ற பொழுது அப்பாவி மக்கள் ஒருவேளை இந்த மூசா அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று கருதிய ஃபிரௌன் தன் சமூக மக்களிடத்தில் பார்த்து பேசினான், எனக்கல்லவா இந்த மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் என் கைவசம் அல்லவா இருக்கிறது, இங்கு ஓடக்கூடிய பிரம்மாண்டனுக்கு ஆறு நம் அருகாமையில் அல்லவா என் ஆளுமையின் கீழ் அல்லவா ஓடுகிறது, இதுவெல்லாம் நீங்கள் அறியத்தானே செய்வீர்கள், பார்க்கவில்லையா, நான் சிறந்தவனா அல்லது இந்த இழிவு நிறைந்த
தெளிவாக பேச தெரியாத மூசா சிறந்தவரா? ஒருவேளை இவர் உண்மையிலே நபியாக இருந்தால் இவருக்கு தங்க காப்புகள் அல்லவா அணிவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது மறக்குமாறுகவர்கள் கூட வந்திருக்க வேண்டாமா என்றெல்லாம் ஃபிரௌன் பிதற்றினான். தன் மக்களிடத்தில் தன்னை பற்றி உயர்வாகவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாதாரணமாக ஆக்கி பேசினார். அப்பாவிகளான அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்க மறுத்தார்கள். ஃபிரௌன் அவர்களை அடிமைப்படுத்தினான். அவனுக்கே அவர்கள் கட்டுப்பட்டு பாவிகளாக ஆனார்கள் என்றும், ஒரு கட்டத்தில் இவர்களுடைய வரம்பு மீறுதல் அதிகமான பொழுது அவர்களை நாம் அல்லாஹ் சொல்கிறான் பழிவாங்கி விட்டோ, அவர்களை அழித்து விட்டோ, முன்னோருக்கும் பின்னோருக்கும் அவர்களை முன்னுதாரணமாக எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அவர்களை படிப்பினையாக ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் கூறினான். இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை இதற்கு முன்பு அல்லாஹின் பேரொருளால் நாம் பார்த்துள்ளோம். அதை தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்பொழுது நாம் ஓதி காண்பித்த வசனத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட அந்த குறைஷி மக்களிடத்தில் இருந்த தவறான ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ள மறுத்து தங்களுடைய வழிகேட்டில் அவர்கள் பிடிவாதமாக இருந்து தேவையற்ற வாதங்களை செய்து கொண்டிருந்த அந்த குறைஷிகளின் நிலையை, அவர்களுடைய சூழலை அல்லாஹ் இந்த வசனங்களில் எடுத்துச் சொல்கிறார். முதலில் வசனங்களுக்கான பொருளை பார்ப்போம். வலம்மா துரிபபுனு மரியம மசலன், ஹஸரத்து ஈஸா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உதாரணமாக ஆக்கப்பட்ட பொழுது, இதன் கௌமுக மின்ஹு யஸித்தூன், யா ரசூலல்லாஹ் உங்கள் சமூகம், உங்களுடைய கௌம் அது மகிழ்ச்சியில் சிரித்து திளைத்தது. மேலும் அவர்கள் கூறினார்கள், ஆலிஹத்துனா ஹைருன் அம்ஹு, நம்முடைய கடவுள்கள் சிறந்ததா அல்லது இவர் சிறந்தவரா என்று அவர்கள் கூறினார்கள். மா தரபூஹு லக இல்லா ஜதலா, யா ரசூலல்லாஹ் அவர்கள் வீண் விதந்தாவாதத்தை தவிர உங்களிடத்தில் எதையும் செய்யவில்லை. பல்ஹும் கௌமுன் ஹசிமோன், இவர்கள் வீண் வாதம் செய்பவர்களாக மட்டுமே இருக்கின்றனர். உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஹுவ இல்லா அப்துன், அவர்கள் ஒரு அடியார். அன்னா அலைஹ், அவர்கள் மீது நிறைய நாம் அருள் புரிந்திருக்கின்றோம். வஜஅல்னாஹு மஸலன் லிபனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேல் மக்களுக்கு அவரை நாம் படிப்பினையாகவும் ஆக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிட்டார். மோமின்களே, இந்த வசனத்தினுடைய பின்னணி காரணத்தை தெரிந்தால் தான் இதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபில் மக்காவில் காபாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறான். வலீத் பின் முகைரா போன்ற இறை மறுப்பாளர்களும் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது நலுர் பின் ஹாரிஸ் என்ற ஒருவர் அங்கே வந்து அவரோடு வலீத் பின் முகைராவோடு சேர்ந்து அமர்கிறார். இதில் எண்ணற்ற குறைஷி மக்களும் அந்த இடத்தில் குழுமி இருந்தனர். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் அவர்களுக்கு. இப்பொழுது நலுர் இப்னு ஹாரிஸ் என்பவன் பெருமானார் அவர்களை குறுக்கிடுகிறான். அதாவது வலீத் பின் முகைராங்கிறது பெரிய தலைவர், குறைஷியரின் தலைவர். நலுர் இப்னு ஹாரிஸ் தன்னை பெரிய ஆளாக அறிவாளியாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். இவர்களும் எண்ணற்ற குறைஷி மக்களும் நிறைய பேர் குழுமி இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். அவங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை, அல்லாஹ் மட்டும்தான் மாபூத இலாஹ், அவனைத்தான் வணங்கணும், அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அவன் மாபூத இலாஹ், அவனை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, இவைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது நதுர் இப்னு ஹாரிஸ் குறிக்கெடுக்கிறான். ஏதாவது சில பேர் வீண் விதண்டா ஏதாவது கேட்பாங்கல்ல, குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவனுக்கு பதில் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அவனை வாயடக்க செய்து விட்டார்கள். அவனால் அதற்கு அடுத்து பேச முடியவே இல்லை, எதையும் பேச முடியாத சூழல் ஏற்பட்டது.
அதற்கு பின்பு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்திலும் அங்கு இருந்த மக்களிடத்திலும் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். எந்த வசனம்? இன்னக்கும் வமா தஅபுதுன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம் அன்தும் லஹா வாரிதூன். நிச்சயமாக நீங்களும் அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களே அந்த கற்களும் ஹஸபு ஜஹன்னம் நரகத்தின் கொல்லிக்கட்டைகளாகும். அன்தும் லஹா வாரிதூன், நீங்கள் எல்லோரும் அந்த நரகத்திற்குத்தான் வர இருக்கின்றீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்து விட்டு எழுந்து சென்று விட்டார்கள். இதுக்கடுத்து இவங்கள்ட்ட பேசி என்ன பலன் இருக்கு? தெரியப்படுத்த வேண்டியவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஒருவன் குறுக்கிடுகிறான், அவனுக்கும் பதில் சொன்னார்கள். பதில் சொன்னதற்கு பின்பு இதே குஃப்ரில் நிலைத்திருந்தால் உங்களின் நிலை என்ன என்பதை அல்லாஹ் கூறுகின்ற வசனத்தை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போயிட்டாங்க. இப்பொழுது அப்துல்லா இப்னு ஜபாரா அத்தமீமி என்பவர் அந்த இடத்திற்கு, அவர் காஃபிர்கள் ஒரு ஆள் தான், அவர் அங்கே வந்தார். வந்து அங்கே உட்காருகின்ற பொழுது வலீத் இப்னு முகைரா அந்த அப்துல்லா இப்னு ஜபாரா தமீமி அவரிடத்தில் சொல்றாரு, வல்லாஹி மா காம அந்நதர் பின் ஹாரிஸ் லி அப்துல் முத்தலிப் வமா கான் வகத் ஸாம முஹம்மதுன் அன்னா வமா நஅபுது மின் ஆலியத்தினா ஹாதிஹி ஹஸபு ஜஹன்னம். சற்று முன்பு நடைபெற்ற அந்த உரையாடலை வலீத் இப்னு முகைரா சொல்றாரு. அந்த முஹம்மத் அவர்கள் சில தகவல்களை சொன்னார்கள். நதர் பின் ஹாரிஸ் அதற்கு எதிர்த்து இது பண்ணினார். ஆனால் அவரை கடுமையாக பேச முடியாத அளவிற்கு தெளிவான ஆதாரங்களை வைத்தார். அப்படி சொல்லிட்டு இவர் வலீத் இப்னு முகைரா சொல்றாரு, ஒரு கட்டத்தில் அதை சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இறுதியாக போகின்ற பொழுது அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பித்து விட்டு சென்றார்கள் அல்லவா, நீங்கள் வணங்கக்கூடிய பொருட்களும் நரகத்தின் கொல்லிக்கட்டைகளே. அப்போ அதை வலீத் இப்னு முகைரா அப்துல்லா இப்னு ஜபாராங்கிற ஒருத்தர் சொல்றாரு, வகத் ஸாம முஹம்மதுன், முஹம்மது எப்படி நினைக்கிறாருன்னு கேட்டா, அண்ணா நிச்சயமாக நாமும் வமா நஅபுது மின் ஆலியத்தினா ஹாதிஹி, நாம் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்கள் கற்கள் இருக்கே, இதெல்லாம் நம்ம வணங்குறோம்ல, இவைகளும் ஹஸபு ஜஹன்னம், அது நரகத்தின் கொல்லிக்கட்டை என சொல்கிறார் என்று வலீத் இப்னு முகைரா அப்பொழுது வந்த அப்துல்லா இப்னு ஜபாராவிட்ட சொல்றார். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஜபாரா அவர் சொல்றாரு, அந்த ஆள் சொல்றான், அமா வல்லாஹி லவ் வஜத்துஹு ல ஹஸம்துஹு, ஆஹா நான் இல்லாமல் போயிட்டேனே, நான் மட்டும் இருந்திருந்தா அந்த முகமது எடுத்து நான் தர்க்கம் செய்திருப்பேன், வாதிட்டு இருப்பேன், நான் சரியான கொஸ்டின் கேட்டிருப்பேன். சில பேர் பின்னைக்கு நம்ம பேசுவோம் இல்லை, அது மாதிரியான ஒரு ஸ்டைலில் சொல்லிட்டு ஐடியா கொடு சேலுங்க. சலு முஹம்மதத்தில் கேளுங்கள், குல்லுமா யுஅபது மின் தூனில்லாஹி ஃபீ ஜஹன்னம் மாமன் அபதஹு. அதாவது இதுதான் தர்க்கம், அதாவது வாதம் புரிவது. சில சமயம் வாதங்கள் நல்லவைகளுக்காக வாதம் புரியலாம், அடுத்தவர்களை மடக்குவதற்காக அல்லது தவறை சரியென உறுதிப்படுத்துவதற்காக, போலித்தனமாக காண்பிப்பதற்காக பல்வேறு வாதங்கள் நடைபெறும் அல்லவா. அதே சொல்றான், நீங்க கேளுங்க முகம்மது அவர்களிடத்துல, அல்லாஹ் அல்லாதவற்றை எத்தனையோ வணங்கப்படுகிறது, அவைகளும் வணங்குபவர்களும் அவர்களால் வணங்கப்படுகின்ற எல்லோருமே எல்லாமே அது நரகத்திற்குரியதா அப்படின்னு கேளுங்க. இப்போ நஹனு நஅபுதுல் மலாயிகா அவர் சொல்லிட்டு சார், நம்ம மலக்குமார்களை வணங்குறோம், மலக்குமார்களை அல்லாஹின் பெண் பிள்ளைகள் என்றும் மலக்குமார்களை இவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டவர்கள் குறைஷி மக்கள். நம்ம மலக்குமார்களை வணங்குறோம். வல் யஹூது தஅபுது உஸைரன், யூதர்கள் உஸைருங்கிற ஒரு பெரியவங்களை வணங்குறாங்க. வன் நஸாரா தஅபுது அல் மஸீஹ ஈஸா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்கல்ல. அப்போ வணங்குபவர்களும் வணங்கப்படுகின்ற பொருட்களும் அது நரகத்திற்கு சொந்தம் என்று சொன்னால், அப்போ மலக்குமார்கள் நரகத்திற்குரியவர்களா, உஸைர் நரகத்திற்குரியவரா, ஈஸா இப்னு மரியம் நரகத்திற்குரியவரா என்று நீங்கள் கேட்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்களுக்கு மாஷா அல்லாஹ் ஆச்சரியம், சந்தோஷமாயிருச்சு. ஆக என்ன அறிவு ஞானம் அப்படின்னு நினைச்சாங்க. ஃபாஜிபல் வலீது ஒமன் கான மாஹு ஃபில் மஜ்லிஸ் மின் கௌலி அப்துல்லா இப்னு ஜபாரா, இவனுடைய இந்த வாதத்தை கேட்டு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அவங்க நினைச்சாங்க, சூப்பர் வாதம் அப்படின்னு நினைச்சாங்க, சூப்பர் வாதம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் வலம்மா துரிபபனு மரியம மசலன் இதா கௌமு கமீனுஹு யசுத்தூன், ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குமாரர் உதாரணமாக ஆக்கப்பட்ட பொழுது அவர்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர், சிரித்தனர் அப்படின்னு.
முதல்ல அவங்களுக்கு ஒரு வகையான கவலையும் பயம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் இப்படி கொஸ்டின் கேட்டவொடனே ஓஹோ, அப்போ ஈசா அலி இவங்களுடைய கருத்து பிரகாரம் பார்த்தா அவர் என்ன சொல்றார், ஈசா அலிஸ்லாம் நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொன்ன அடிப்படையில் பார்த்தா ஈசா அலிஸ்லாம் எங்கே தான் போகணும், நரகத்துக்குள்ள போகணும். அப்போ நம்ம மட்டும் இல்லை, அவங்களும் நரகத்தில் தான் இருப்பாங்களோ என்ற எண்ணமும், அல்லது அவர்கள் கூறுவதை நாம் பொய்யாக்கி விட்டோம், அது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வலீத் இப்னு முகைராவுக்கும் அவர்கள் கூட இருந்தவர்களுக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், இவர்கள் முட்டாள்கள், எதை விளங்கணுமோ அதை விளங்க மாட்டான். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை. அங்கே அல்லாஹ் சொல்ற வாசகம் மிக தெளிவானது. இன்னக்கும் வமா தஅபுதூன், நிச்சயமாக நீங்களும் உங்களால் வணங்கப்படுகின்ற இந்த பொருட்களும் மா என்ற வார்த்தை அக்னியை குறிக்க உயிரினையை குறிக்கும், அக்னியை குறிக்கும் உயிரினையை குறிக்க, உயிரற்றவைகளைத்தான் அந்த மா என்ற வார்த்தை குறிக்கும். அது மனிதர்கள் போன்ற உயிருள்ளவற்றை குறிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னக்கும் ஒமன் தாபுதூன என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா வமா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லவில்லை, அல்லது அந்த குறைஷி மக்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வணங்கவும் இல்லை. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறவங்களா இருந்திருந்தா நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் நரகத்து சொன்னா நாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறோமே, அப்ப அவங்களும் நரகவாதியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அதுவல்ல. மா என்ற வார்த்தை மனிதர்களை குறிக்காது, பொருட்களைத்தான் குறிக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? சொல்லல. அல்லது இவர்களாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்கினார்களா? அதுவும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஈசா என்ற வார்த்தையை இவர்கள் எங்கிருந்து எடுத்தார்? அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் எல்லோரும் நரகத்திற்கு செல்கிறார்களா என்று விதண்டாவாதமாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அல்லவா? அதை அல்லாஹ் சொல்றான், இவருடைய அறியாமையை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் இந்த தகவல் கூறப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவல் சொல்லப்பட்டது. யா ரசூலல்லாஹ், நீங்க வந்துட்டீங்க, அதில் பின்னாடி ஒருத்தன் வந்தான், ஒரு நல்ல ஆள், அவன் இப்படி சொன்னான், அவங்கெல்லாம் அவங்க சந்தோஷமாக சிரித்தாங்க அப்படின்ட்டு தகவல் சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான விளக்கம் சொன்னார்கள். குல்லுமன் அஹப்ப அன் யுஅபத மின் தூனில்லாஹ், அழகான வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வை தவிர்த்து தானும் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஃபஹுவ மஅமன் அபதா, அவர்களை யார் வணங்கினார்களோ அவர்கள் கூடவே இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். விரும்பினார். இன்னமா யாபுதூன ஷைத்தான், அவர்கள் வணங்கியது ஷைத்தானைத்தான். வமன் அமரஹும் பி இபாதத்திஹி, அவன் யாரை வணங்குமாறு சொன்னானோ அவர்களும் ஷைத்தான் தான். எப்ப அவர்கள் அதை யார் அல்லாஹ் அல்லாத தான் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, இந்த மனிதர் இருக்காங்க, நானும் கடவுள் தான், என்னை வணங்குங்கன்னு ஒருத்தன் சொன்னா அவர்களுக்கும் அது பொருந்தத்தான் செய்யும், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள், உயர்ந்தவர்கள், மகான்கள் ஒரு காலகட்டத்திலும் அப்படி விரும்பியவர்கள் அல்ல. அதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இதற்கென்று ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான். இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, நம்மிடமிருந்து அழகிய வார்த்தைகள் யாருக்கு அது முந்திவிட்டதோ, எந்த நல்லடியார்களுக்கு அவர்கள் சிறந்தவர்கள் என்று நாம் முடிவு செய்து விட்டோமோ, உலாயிக அன்ஹா முபாதூன், இவர்கள் இந்த நரகத்தை விட்டும் தூரமானவர்கள், இவங்களுக்கு நரகத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், நபி உஸைர் அவர்களாக இருக்கட்டும், அல்லது இவர்களை போன்று எண்ணற்ற இறைநேசர்கள் நபிமார்கள் ஒருவேளை வணங்கப்பட்டிருக்கலாம். அது யாராக இருந்தாலும் ஃபத்தஹதஹும் யஅபுதுஹும் மின் அஹ்லித் ضலாலா, எத்தனையோ பேர் நல்லடியார்கள் அவங்க வணங்கி இருக்கலாம். அப்படி ஒருவேளை வணங்கி இருந்தால் அந்த நல்லடியார்களோ நபிமார்களோ இறைநேசர்களோ நரகத்துக்குரியவர்கள் அல்ல. ஏன்? அதை அவர்கள் வெறுத்தவர்கள், அதை விரும்பாதவர்கள். தங்களை வணங்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி யாரேனும் ஒருவர் விரும்பினால் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் தான். அல்லாஹ் சொல்றான், என்னிடமிருந்து அழகிய வார்த்தைகள் யாருக்கு முந்திவிட்டதோ இவர்கள்லாம் நேர்வழிக்கு சொந்தக்காரர்கள் என்று யாரை நான் முடிவு செய்து விட்டேனோ அத்தகைய இது போன்ற நபிமார்கள் நரகத்தை விட்டும் தூரமானவர்கள், அவங்களுக்கு நரகத்துக்கும் சம்பந்தமே இல்லை.
இவங்களை சொல்றதுக்காண்டி அல்லாஹ் அந்த வசனத்தை இறைக்கினான். மலக்குமாருடைய விஷயத்தை இவங்க சொன்னாங்கல்ல, அதற்காக அல்லாஹ் சொன்னான், வகாலு இத்தஹதர் ரஹ்மானு வலதா, இவர்கள் இந்த குறைஷி மக்கள் இறைமறுப்பாளர்கள் ரஹ்மானாகிய அல்லாஹ் குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சொல்கிறார்கள். அன்னஹும் யாபுதூனல் மலாயிகா, குறைஷியுடைய பழக்கம் மலக்குமார்களை அவர்கள் வணங்கினார்கள். மேலும் சொன்னார்கள் அன்னஹும் பனாத்துல்லா, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளை, மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதுக்கு சொல்றான், இவங்க மலக்குமார்களை வணங்குறாங்க, மலக்குமார்களை அல்லாஹ் பெண் பிள்ளையாக தங்களது பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சுபஹானா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், பல் இபாதும் முக்ரமூன், அந்த மலக்குமார்கள் இருக்கின்றார்களே அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய அடியார்கள். இவன் தப்பா அந்த மலக்க வணங்குறதுனால மலக்க கெட்டவங்க நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? இவர்கள் கெட்டவர்கள். இவர்கள் யாரை வணங்குறாங்க? மலக்க வணங்குறாங்க. அதற்காக அந்த மலக்கு கெட்டவர்களா? அப்படி சொல்வதற்கு உரிமை இல்லை. வஅன்னஹும் இபாதும் முக்ரமூன், அவர்கள் அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய அடியார்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதனால்தான் இப்ப இவங்களுக்கு ஸல்லல்லாஹு சொன்னது, நீ வணங்கக்கூடிய இந்த கற்கள் முற்கள் எல்லாத்தையும் வணங்குற, இதெல்லாம் நீ எதுக்குரியதுன்னு சொல்ற, வணங்கப்படுவதற்கு தகுதியானது நீ நினைக்கிற, இந்த கல்லை நான் வணங்குறியாப்பா, இவைகளெல்லாம் நரகத்தின் எரிபொருள் என்று சொன்னால், ஓ அப்ப எதை வணங்கினாலும் அப்படி அவன் மாத்துறான். எதை யாரை வணங்கினாலும் அவங்க நரகத்திற்குரியவர்கள் தானா? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க? அவங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார் இல்ல? அதை யாரை வணங்கினாலும் யாரை வணங்கினாலும் என்று யார் சொன்னது? எவர் தான் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒருத்தன் தன்னை வணங்குன்னு சொல்றான்னு சொன்னா அவன் சைத்தான் தானே. அதுல என்ன சந்தேகம் இருக்க முடியும்? தான் வணங்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் தவறானவர்கள், அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் நல்லடியார்களை, நபிமார்களை, இறைநேசர்களை, நல்லடியார்களை ஒருவன் தவறாக இவன் விளங்கி தவறு செய்தால் இவன் குற்றவாளியை தவிர அவர்கள் குற்றவாளிகள் அல்ல. அது எந்த வகையிலும் ஆரோக்கியமானது அல்ல. இதைத்தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை இவங்க கொண்டு வந்து இப்படி ஒருத்தன் ஐடியா கொடுத்தவொன்ன அவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாயிருச்சு. நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னும் சில பேர் சொன்னாங்க, இப்போ ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு சில பேர் சொன்னாங்களாம், இந்த முகமது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அதாவது ஏதாவது அவன் பேசணும், இல்லை குழப்பம் செய்யணும், மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்தை பரப்பணும். சில பேருக்கு அது ஒரு குல தொழிலாக இருக்கும், அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த முகமது என்ன நினைக்கிறது தெரியுமா? அவரும் வணங்கப்படணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டான். முகமது அவர்கள் தானும் வணங்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதான் சொல்றான், யா ரசூலல்லாஹ் மா தரபூஹு லக இல்லா ஜதலா, இவர்கள் வெட்டி தர்க்கம் பேசுகிறார்கள் உங்களிடத்தில். இன்னும் பல்ஹும் கௌமுன் ஹசிமுன், இவர்கள் மட்டமான தர்க்கம் செய்யக்கூடிய கூட்டம், இவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேவையற்ற தர்க்கங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என சொல்வார். சில பேர் பாருங்க, தர்க்கம் செய்வான், அவன் செய்யக்கூடிய தவறை கூட சரியென காட்டுகின்ற அளவுக்கு தர்க்கம் செய்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு சமூகம் நேர்வழி கிடைத்ததற்கு பின்பு வழி தவறும் என்று சொன்னால் அது தர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஷைத்தான்களே சில பேர் நீங்கள் பார்க்கலாம், அவங்க நாசமானதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தர்க்கம் தான். இந்த தர்க்கம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அப்படியே ஒரு விஷயத்தை மறைச்சு இன்னொரு இதை பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்ம ஆட்களே ஒருத்தர் சொல்கிறான், வக்ஃப் போர்டுன்னு இருக்கான், இவங்க என்ன அநியாயம் பண்ணானுங்க தெரியுமா? இந்த முத்தவலிகள்லாம் என்ன பண்ணானுங்க, ஏகப்பட்ட இடத்த சுருட்டிக்கிட்டாங்க, ஏகப்பட்ட பேருக்கு கொடுத்துட்டாங்க. வக்ஃப் போர்டு நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, தனக்கு தேவையான ஆட்களுக்கு கொடுத்தாங்க. அதை என்னென்னமோ சொன்னாங்க. இதையெல்லாம் சொல்லிட்டவன் என்ன சொல்ல வர்றான், இன்டைரக்டாக கொண்டு வந்திருக்க சட்டத்தில் பிரச்சனை இல்லை. இங்கே பார், நம்ம சொல்ல வர்றோம், நம்ம என்ன விளங்கணும், வக்ஃப் போர்டு தவறு செய்திருக்கு, ஒரு நிர்வாகம் செய்ய தெரியாமல் தவறு செய்கிறதா? ஆட்சியாளர்கள் கொள்ளையடிக்கிறான், நடக்கத்தானே செய்து, எந்த கட்சி வந்தாலும் கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் லாவணியம் சாதாரணமானதாக இருக்குது. யார் பொறுப்பில் இருந்தாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறான். இதை போன்று மட்டரகமான சிந்தனை உள்ள இந்த உலகத்தில் இந்த குரூப்பும் பறக்கத்தான் தவறு செஞ்சிச்சு, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை.
பல பேர் பல வக்குஃபுடைய ப்ராப்பர்ட்டிகளை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா? மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய தேவைக்கு தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. இந்த தவறுகள் இருக்கலாம். இந்த தவறுகள் களையப்பட வேண்டுமே தவிர இப்படிலாம் தவறு இருக்குல்ல, அப்போ நீங்கள் இப்போ கொண்டு வந்திருக்க இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால், நீ ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக திருடினீல, இனிமேல் நான் மொத்தமாக திருடிக்கிறேன். இது என்ன லாஜிக்கு? இது இப்போ இவன் நம்ம ஆட்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய புரிதான் ஒரு குழப்பவாதிகள் சொல்கிறான்னு சொன்னால், அவன் எந்த தைரியத்தில் சொல்கிறான்? தர்க்கம் தனக்கு கை கொடுக்கும் என்ற தைரியத்தில் சொல்கிறான். அதற்கு சொல்ல வருகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க. நமக்கு உலகத்துக்கே தெரியும், நம்ம இதை எங்கே போய் சொல்ல முடியும்? இதை நமக்கு மத்தியில் பேசும்போது சொல்லலாம். அநியாயம் பண்ணாதீங்க, வக்ஃப் சொத்துக்களை திங்காதீங்க, எவனோ ஒருத்தன் எடுக்க போறான்னு சொன்னவொன்னே லபலபான்னு அலையிறீங்க. நீங்க திருடுனது நியாயமா? நீங்க மிஸ்யூஸ் பண்ணது நியாயமா? நீங்க சிலருக்கு சாதகம் பண்ணி சிலருக்கு நீங்க துரோகம் பண்றீங்களே, அது நியாயமா? வக்ஃப் சொத்துக்களை திட்டமிட்டு அபகரிப்பதற்கு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ காரணமா இருக்கீங்களே, அது நியாயமா? இப்படியெல்லாம் நீங்க உங்களுக்கு தெளிவான சட்டங்கள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் இவைகளை நீங்கள் பராமரிக்க முடியவில்லை, பாதுகாக்க முடியவில்லை, சரியாக பயன்படுத்தவில்லை, நீங்க மிஸ்யூஸ் பண்ணினீங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலிருந்து பெரிய இடத்து வரைக்கும் நீங்க தப்பு பண்ணோம். இதனுடைய விளைவை கண்ட நாய்களும் இப்ப நம்ம இதுல வாய் வைக்க பார்க்க என்று நமக்கு மத்தியில் சொல்லலாமே தவிர அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதுக்காண்டி இவங்க செய்யறதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரலாம். பல்வேறு இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல கூட இந்த வக்ஃப் சம்பந்தமாக வரும்பொழுது பேசியிருக்கிறோம். எவனோ ஒருத்தன் சென்ட்ரல் கவர்மெண்ட் திருட போறான், அவனுடைய பணக்கார நண்பர்களுக்கு கொடுக்க போறான், ரவுடி பசங்களை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு தான் வெளிவிடுறான். நோக்கமே அதான். ரவுடிகளுக்கு இன்டைரக்டான இஷாரா, எங்கெங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அங்கே போய் குடிசை போட்டு உட்காரு, ஏமாத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதைத்தான் அவன் செய்யறதுக்கு கொண்டு வர்றான். ஆனா நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம், நீங்க உண்மையிலேயே நம்ம நல்லவங்களா இருந்தா வக்ஃபுடைய சொத்தை யாருன்னா மிஸ்யூஸ் பண்றீங்க, நீங்க தௌபா செஞ்சு ஒப்படைங்க. ஃபர்ஸ்ட் பள்ளியாசலுக்கு ஒப்படை, மதரசாட்ட ஒப்படை. யார் வக்ஃப் சொத்துன்னு தெளிவாக தெரிஞ்சு அது நமக்கு நியாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் அதுல இருந்து நான் காசு திருடணும், சம்பாதிக்கணும், ஏமாத்தணும், ஃப்ராட் பண்ணணும், இதுல நான் வசதியா இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தன் திருட நினைக்கிறதுல எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும் வெளிப்படையாக? இது யார்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்? நம்ம மக்கள்கிட்ட யார் தவறு செய்யறானோ அவன்கிட்ட சொல்லத்தான் வேணும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இத அவங்களுக்கு ரூட்டு கொடுக்குறான். நீங்க தப்பு பண்ணீங்க, இந்த வக்ஃப் போர்டு சொத்தை வக்ஃப் நிர்வாகமே தப்பு பண்ணுச்சு, ஏகப்பட்ட பேருக்கு என்ஓசி கொடுத்துட்டு காசை திரைமறைவில் கோடிக்கணக்கில் காசை வாங்கிட்டு யார் யாருக்கோ கையெழுத்து போட்டு கொடுத்தானுங்க. இது பெரிய நிர்வாகத்தில் லோக்கல் அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்களில் அந்த பொது சொத்துக்களை சிறிய சிறிய லாபங்களுக்காக முறை தவறி அதை பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு அதனால இந்த சட்டத்தில் தப்பு இல்லைன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமானது. இது இவங்க நினச்சிக்கிட்டாங்க இது சொத்து பிரச்சனைன்னு சொல்லி. இது சொத்து இப்போவே மத்திய பிரதேசத்தில் ஒரு மதரசாவை இடிக்கிறான். 50 வருடங்களை கடந்த மதரசா இடிக்கப்படுகிறது. கொடுமை என்ன தெரியுமா? இடிச்சா கூட தப்பு இல்லை, ரவுடி பசங்க எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லலாம். ஒரு செகண்ட்ல இது வக்ஃப் சொத்து இல்லை. வக்ஃப் சொத்து இல்லைன்னா அது யாருடைய சொத்து? எதை பற்றியும் கவலை இல்லை. வக்ஃப் சொத்து இல்லையா, இடிச்சாங்கடா கூட பரவாயில்ல. என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் அந்த மதரசாவுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களே இடித்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய அநியாயமும் அட்டூழியமும் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது, இந்த நாட்டில் நடக்குது. இதை தட்டி கேட்டால் அந்த நாடு எங்கே போகுதுன்னு கேட்குறான் துணை ஜனாதிபதி. இதை ஒரு இவங்க பேசுறதே பெரிய விஷயம். உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் நீதிபதி வார்த்தை வருது. இன்னைக்குள்ள சூழல் அது. யாரையும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு வகையான நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மறுமை இருக்கா? ஒன்றும் இல்லை. நேர்மையாக நடந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறான்னு கேட்டால் அதுவும் அவங்களுக்கு இல்லை. அதனால் ஒரு பக்கத்தில் ஆசை வார்த்தைகள் அல்லது அச்சுறுத்தல், இதில் எது பக்கமும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் மாட்டிக்கிட்டு, என்னடா இந்த காலத்தில் நம்ம நீதிபதியாக மாட்டிக்கிட்டோமே, கொஞ்சம் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டா பரவாயில்லையே என்று நினைக்கக்கூடிய காலம்தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
இவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு சில வார்த்தைகள் வர்றதுனால நாளைக்கு இப்படி தான் வரும்னு நினச்சி கூட நம்ம நிம்மதியாகலாம் இருக்க முடியாது. இது இடைக்கால தீர்ப்பு தான். என்ன வேண்டுமானாலும் வரும், எது வேண்டும். அதுக்கடையில் இப்போ மன ஓட்டம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கடையில் என்ன செட் பண்ணணுமோ அந்த வேலைகள் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆர்கியூமெண்ட்டையே தாமதப்படுத்துவாங்க. அதுக்கடுத்து சில ஆட்களை ஃபுல்லாக வெளியேற்றிடுவானுங்க. அவங்க போனதுக்கு பின்னாடி அதுக்கடையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. ஆட்கள் வந்துடுவாங்க. அவங்க அற்புதமான விளக்கம் கொடுப்பான். எல்லா சட்டமும் கரெக்டுன்னு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. நம்ம சும்மா ரொம்ப சந்தோஷப்பட முடியாது. அதை மீறி ஏன்னா வெளிப்படையாக ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டத்திற்கு முன்னால் அத்தனையும் தவறு, கண்கூடான தவறுகள் இருக்கு, கண்கூடான தவறுகள். இது எப்படி செய்ய முடியும்? அடிப்படையுடைய உரிமைகள், மக்களுடைய உரிமைகளுக்கு மாற்றம், மத சுதந்திரத்திற்கு அடிப்படை உரிமைகளில் ஒன்றுது 25, 26 இதுகள்லாம் அதற்கு மாற்றமாக இருக்கு. இது வெளிப்படையானது. இதில் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்ஃப் போர்டு உறுப்பினராக இருக்கலாம். ஏன்டா ஹிந்து அறநிலையத்துறையில் இருக்க முடியுமா? முடியாது. அது ஒரு நிர்வாக அதிகாரிகள் மட்டுமல்ல, ஒரு ஊழியர்கள் வரை கூட அதில் இருக்க முடியாது. எந்த அளவுக்கு வந்தால் சில இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, துப்புரவு பணியாளர் துப்புரவு பணியாளர்கள் முஸ்லீம் அல்லாதவங்க, இந்து சகோதரர்கள் அல்லாதவங்க இருந்தால் அவங்கள கூட பணி நீக்கம் செய்யணும்னு சொன்னாங்க. அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல் மற்றும் காலேஜுகளில், கல்லூரிகளில் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸு முஸ்லீம் அல்லாதவங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒரு ஊரில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நர்கிஸ் அப்படிங்கிறவர் அறங்காவலர்கள் ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் இருக்கக்கூடாதுன்னு போராடுறான். நர்கிஸ் என்றவனா முஸ்லீம் பேர், இது முஸ்லீம் அல்ல. அவர் முஸ்லீம் அல்ல. முஸ்லீமுடைய பெயர். ஏன் பெயர்னா, அவர் பிறக்கிற நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பிரசவமாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது இப்போ பயங்கரமான ஆபத்திற்குரியதாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் நல்ல விதமாக அதை ப்ராப்பராக பார்த்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாரு. அவர், இந்த டாக்டர் பேர் நர்கிஸ். நம்ம மக்கள் அப்பாவிகள் தானே பாவம், அதனால அந்த பையனுக்கு நர்கிஸ்ன்னு பேர் வச்சாங்க. இப்போ அவன் மாட்டான். நீ பை பர்த் ஹிந்து, பை பர்த் மட்டுமல்ல, அவன் இப்போ ஹிந்துவாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வெறும் பேர் தான். இதை கூட நீங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் நீ எப்படி கொண்டு வருவ? இதை சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறான். இதுவே பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை கேட்குறதே பெரிய விஷயம். இதை கேட்டால் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறானுங்க. அதை எப்படி இது பண்ண முடியும், வைக்க முடியும்? இந்த நாடு எங்கே போகிறது? நீங்கள் செய்கிற அட்டூழியத்தை பார்த்து நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை ஒருத்தன் நியாயத்தின் அடிப்படையில் கேட்டால் அவனை பார்த்து கேட்குறாங்க நாடு எங்கே போகுது. உங்களை பார்த்து கேட்கணும், நாடு எங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க, எந்த அழிவை நோக்கி நீங்கள் நகர்த்தி கொண்டு செல்கிறீர்கள். அப்படி ஒரு மோசமான காலம். எதுக்கு? வாதங்கள். இவன் சொல்ல வர்றதே அதான், தவறான வாதங்கள். அவங்களுக்கு பகரமாக நம்ம ஆளுக்கே ஒரு சில பேர் சொல்கிறது, நீ வக்ஃப் இப்படி தப்பு பண்ணாங்களா, இது பண்ணாங்களா, வச்சாங்களா, அதனால என்ன சொல்ல வர்றீங்க? நீ 100 ரூபாய் திருடினியா, நீ 200 ரூபா திருடினியா, அதனால இவன் 2000 ரூபா திருடுறதுல பிரச்சனை இல்லை. இதுவா லாஜிக்கு? அல்லது ஒரு பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறதுக்காக அதாவது அதை பற்றி பேச நிறைய விஷயங்கள், நிறைய சட்ட ரீதியாக இவங்க எவ்வளவு அக்கிரமமான முறையில் தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம். 1, 2 அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆட்சியாளர்கள் ஒரு 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 சட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருத்தை மக்கள் மிஸ்யூஸ் பண்ணுற நேரத்தில் அதிலிருந்து பாதுகாப்பதற்காக சில திருத்தங்களை கொண்டு வருவார். அதான் திருத்தங்கள். இப்போ உதாரணத்திற்கு வக்ஃப் மட்டுமல்ல, வக்ஃபாக இருக்கட்டும், அறநிலையத்துறை, அது எதுவாக இருக்கட்டும், இந்த தர்ம சொத்துக்கள் என்பது நேற்று இன்று உருவானது அல்ல. ஆனால் பதிவு என்பது 1908 ஆங்கிலேயருடைய காலத்திற்கு பின்னால் தான் ப்ராப்பர் பதிவுகள் இருக்குது. 1908 தான் ப்ராப்பர் பதிவுகள் இருக்குது. அதற்கு அடுத்து ஓலைச்சுவடிகள் அதில் இதில் எழுதி வச்சுக்கிட்டு அவங்கவுங்க வச்சுக்கிட்டது இருக்குது. கவர்மெண்ட்டில் பதிவு செய்யணுங்கிற முறை இப்பொழுது உள்ளது. அப்போ ஒரு 100 வருடத்துக்கு 125 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்ய நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஆனால் தர்மம் என்பது காலங்காலமாக 1000 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. 1000 வருடத்திற்கு முன்பு ஒரு சொத்து தர்மமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொந்த தாய் தகப்பனாருடைய சொத்து, என் பாட்டனாருடைய சொத்துக்கு நான் வாரிசாகிறதுக்கெல்லாம் அந்த டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் போதும்னு ஆயிடுது. 1000 வருடங்களை கடந்து கொடுக்கப்பட்ட ஒரு பொது சொத்துவின் டாக்குமெண்ட் எங்கே இருக்கும்? அன்னைக்கு என்ன டாக்குமெண்ட் இருந்துச்சு, அன்னைக்கு என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கோம்? இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? அதை ஃபுல்லாக திருடுறதுக்கு ஒரு குரூப் வரும். அப்படி திருடிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வக்ஃப் பை யூசர் அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க.
வக்குஃபு யூசர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்காது. நீண்ட காலம் காலமாக அது தர்ம சொத்தாக பரிபாலனம் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஒரு நீண்ட அனுபவத்தின் அடிப்படையில் எவைகள் தர்ம சொத்தாக பார்க்கப்படுகிறதோ இவைகள் எல்லாம் வக்குஃப். நம்ம வக்குஃபுக்கு மட்டுமல்ல, இதே ஆக்ட் இந்த அறநிலையத்துறைக்கு உண்டு. நமக்கு மட்டும் உள்ளது இல்லை, எல்லாத்துக்கும் அது பொதுவான சட்டம். அது தனி பேர் 1959 ஆக்ட் இந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அதில் கிட்டத்தட்ட ஒரு தகவலில் வரும், வக்குஃப் ஆக்ட் 107 இந்து அறநிலையத்துறை ஆக்ட் 1959 109 பார்த்தா வார்த்தைகளே அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் தான். இதே வார்த்தைகள் அங்கே இருக்கும், அதே வார்த்தைகள் இங்கே இருக்கும். முதல்ல வக்குஃப் ஆக்ட் தான் முதல்ல வந்தது. அப்போ இதுல இருந்து அப்படியே எடுத்து போடுறாங்க. ஏன்னா இது ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில்? அப்படி இல்லைன்னு சொன்னால் பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டுரும். பொது சொத்துக்களை கண்டவன் நின்றவனும் ஆக்கிரமிப்பு செஞ்சு அநியாயம் பண்ணிடுவான். இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இவன் அந்த சட்டத்தை எடுக்கிறான். நோக்கம் என்னன்னு கேட்டால் நாசப்படுத்தணுங்கிறதா நோக்கம். இவன் அந்த சட்டத்தை அப்படியே தூக்குறான், அப்படியே எடுக்கிறான். சரி, எடுக்கிறீல, ஏன் இங்கே மட்டும் எடுக்கிற? எல்லாத்துலேயும் எல்லா பொது சொத்துலையும் எடுக்க வேண்டியதானே? அதில் கை வைக்க மாட்டோம். இது என்ன நியாயம் உலகத்திற்கு? அதில் கை வைக்க மாட்டோம், இதில் மட்டும்தான் கை வைப்போம். மொத்தத்திலேயே 113 தான் அதனுடைய அந்த ஆக்டுடைய நம்பர் வரிசைப்படியாக பார்த்தோம்னு சொன்னான். அதில் இவன் 44 திருத்தம் சொல்கிறாங்க, 115 திருத்தங்கள் இருக்கு. இது திருத்தமே இல்லை. மொத்தத்திலேயே இந்த 1954, 1995, 2013 திருத்தப்பட்ட அத்தனையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு புதுசாக கொண்டு வரான். அதை புதுசாக கொண்டு வரேன்னு சொன்னால் அது பெரிய ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கிறதுனால நாங்கள் திருத்தம் செய்கிறோம்னு சொல்ல வர்றாங்க. வார்த்தை என்ன? நீ திருத்தம் செய்கிற. இப்படிப்பட்ட திருடர்களுக்கு நீ ஆர்கியூமெண்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது எங்கே போய் முடியும்? திட்டமிட்டு அபகரிப்பவர். அதே போன்று இன்னொரு சட்டம் உண்டு, 1963 ஆக்ட் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒருத்தன் 12 ஆண்டுகளை கடந்து ஒரே இடத்துல இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவர் உரிமை கோருகிறார் என்று சொன்னால் கோர்ட் அதை கன்சிடர் பண்ணும். அதனால தான் நம்மளை யாரும் வாடகைக்கு ஒழுங்காக இருக்க விடுறது இல்லை. கடைகளில் நம்ம ஆட்களே இந்த தப்பை செய்கிறோம். 15-20 வருஷம் ஒருத்தர் கடையில் இருந்துட்டான்னு சொன்னால் காலி பண்ண முடியாது. என்ன எப்படி நீ காலி பண்ணுவோ பார்த்துக்கலாம். கோர்ட்டுக்கு போவான். கோர்ட்டுக்கு போனால் எத்தனை வருஷமா? நான் 15 வருஷமா இருக்கேன். 12 வருஷத்தை கடந்து போயிட்டாலே ப்ராப்ளம். இது பொது இந்த சட்டம் நம்ம சொல்லுவோம் ஆஸ் பர் ஷரியா நம்ம ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் 100 வருஷம் ஒருத்தனுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்தாலும் சரி, ஒருவருடைய கடையை நீங்கள் வாடகைக்கு எடுத்து நடத்தி இருந்தாலும் சரி, 100 வருஷம் நான் இருக்கேன்னு கேட்க துளி அளவு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. அது அவன் சொத்து. நீ மரியாதையாக கொடுத்துட்டு போகணும். வேண்டுமான ரெக்வஸ்ட் பண்ணலாம். திடீர்னு காலி பண்ண சொல்கிறீங்களே, நான் வேறு கடை பார்க்கணும்ல, வேறு வீடு பார்க்கணும், அது பை ரெக்வஸ்ட்டு தான். யாரும் உரிமையெல்லாம் இது பண்ண முடியாது. இது அல்லாஹ் ரசூல் நம்ம கொடுத்துருக்க சட்டம். யாருடைய சொத்துல நீங்கள் போய் இது பண்ண? இன்னைக்கு முஸ்லீம்கள் இந்த தப்பை நிறையா பண்ணுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். நம்ம செய்கிறவங்கிறக்காண்டி கரெக்ட்லாம் சொல்ல முடியாது. இந்த சட்டம் இருக்கு, இது காலவரை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, 1963 ஆக்ட். இந்த ஆக்ட் இது பொதுவானது. ஆனால் இந்த பொது சட்டத்திலிருந்து சில சிறப்பு சட்டங்கள் உள்ளவைகளுக்கு விதிவிலக்குகள் உண்டு. இப்போ உதாரணத்திற்கு பொது சட்டம், கிரிமினல் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அது பொது சட்டம். வரதட்சணை தடுப்பு சட்டம் அப்படின்னு இருக்கும், அது அதற்குள்ளேயே சிறப்பு சட்டம். இந்த தலித்து மக்கள் இவங்களையெல்லாம் வன்கொடுமை சட்டம் சொல்லலாம். சாதி பெயரில் இது பண்ணுறது வைக்கிறது, இது வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லலாம். இவைகளுக்கு பேர் சிறப்பு சட்டம். ஒரு பொது சட்டமும் ஒரு சிறப்பு சட்டமும் மோதுமானால் சிறப்பு சட்டத்தின்படியே செயல்பட முடியும். இது பொதுவான ஆக்ட். இதன் அடிப்படையில் 1963 பொதுவான சட்டம். வக்ஃப் என்பதும் இந்த அறநிலையத்துறை போன்ற சட்டங்கள் என்பதெல்லாம் சிறப்பு சட்டங்கள். சிறப்பு சட்டம் இந்த இவைகளுக்கு அந்த 1963 ஆக்ட் பொருந்தாது. அது தெளிவாக சொல்லப்படுது. 1963 ஆக்ட் இதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத வக்ஃப் 107 1959 இந்து அறநிலையத்துறை ஆக்ட் 109 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டான், நமக்கு மட்டும் அதை தூக்குறான், இங்கே எடுத்துடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணு, 12 வருஷத்துக்கு மேலே ஏற்கனவே நீ இருந்து 12 வருஷம் ஆச்சா, உனக்கு எழுதி கொடுத்துட்றோம். அதனால தான் ரொம்ப பேர் கேரளத்தில் கிறிஸ்தவ சகோதரர்கள் சில பேர் ஆதரவு தெரிவிச்சாங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை இருக்குது.
இப்போ அவங்களுக்கு என்ன கேட்டால் இதுக்கு சாதமாக இனிமேல் நம்ம கையில் கிடச்சிடும், அதனால அவன் ஆதரவு தெரிவித்தான். டெல்லியில் அவங்க எல்லாம் கூடி, டேய் இப்படி அற்ப சோகம் காணாதீங்க, இது நமக்கு பின்னாடி ஆபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதுலேருந்து அவங்க இனிமேல் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வாபஸ் வாங்கினாங்க. அவங்களுக்குள்ள வாபஸ் வாங்கின மறுநாள் தான் நீங்கள் பார்த்தா தெரியும், அரசுடைய பத்திரிகை செய்தி சொல்கிறது, இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சொத்து இருக்கு, புரியுதா? உடனே ரியாக்ட் வரத்தான் செய்யும். இன்று முஸ்லிம்கள், நாளை நீங்கள், நாளை மறுநாள் இன்னொரு சாரார், மொத்தத்தில் இவர்கள் மனிதர்கள் எல்லோரையும் அழித்து விடுவார்கள். இதை புரியலை அப்படின்னு சொன்னால் ஆபத்து தான். இதை புரியும். இந்த யதார்த்தங்களை விளங்குறத விட்டுட்டு நீங்கள் தப்பு பண்ணீங்களா அதனால அவங்க கொண்டு வந்து இது என்னடா லாஜிக், இது என்ன உங்களுக்கு மூளை இருக்கு? அப்போ இவங்க என்னன்னு கேட்டால் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாத திறமையினால் நம்ம என்னத்தையாவது ஒன்று ஒரு தவறான ஒரு ஃபார்முலாவை சொல்லி நல்லது மாதிரி காமிச்சிட்டோம்னு சொன்னால் மக்கள் ஏமாறுவாங்க. இதற்கு பெயர் வாதம். அல்லாஹ் அதைத்தான் இங்கே சொல்கிறான், யார் ரசூலல்லாஹ் பல்ஹும் கௌமுன் ஹசிமுன், இவர்கள் அற்பமாக வாதிடுகின்ற கூட்டம், அற்பமாக வாதிடுகின்ற கூட்டம். நீயும் நீ வரங்கக்கூடிய அந்த கற்களும் நரகத்துக்கு போகும்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நரகத்துக்கு வருவாரா? உசைர் நரகத்துக்கு வருவாரா? மலக்குமார்கள் நரகத்துக்கு தான் வருவாங்களான்னு கேட்குறான்ல. இது இப்போ இவங்க திருந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. எந்த சமூகம் வாதத்தில் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்கிறதோ அது வழிதவருக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், அவர்கள் இவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணமாக அவர்கள் கூறி அதில் அவர்கள் மகிழ்ச்சியில் சிரிப்பில் ஆழ்ந்து சிரிக்கின்றனர். மேலும் அவங்க சொல்கிறாங்க, ஆலியத்னா ஹைருன் அம்ஹு, நம்முடைய தெய்வங்கள் சிறந்ததா, இவர் சிறந்தவரா என்று அவர்கள் கேட்கிறார். யா ரசூலல்லாஹ் மா தரபூஹு லக இல்லா ஜதலா, இவர்கள் உங்களிடத்தில் வெறும் தர்க்கமாக மட்டுமே பேசுகிறார்கள். பல்ஹும் கௌமுன் ஹசிமூன், இவர்கள் அற்பமாக வாதிடுகின்ற கூட்டம். ஆனால் உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? இன்ஹுவ இல்லா அப்துன் அன் அம்னா அலை, நாம் யார் மீது அருள் புரிந்தோமோ அத்தகைய நல்ல மாமனிதர்களில் ஒருவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்ஹுவ இல்லா அப்துன் அன் அம்னா அலை, நாம் யார் மீது அருள் புரிந்தோமோ அத்தகைய என்னுடைய அடியாரை தவிர வேறல்ல. வஜஅல்நாஹு மஸலல் லிபனி இஸ்ராயீல், மேலும் அவர்களை நாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு நாம் முன்னோடியாக முன்மாதிரி ரோல் மாடலாக அவர்களை ஆக்கினோம். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பனி இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் ரோல் மாடலாக முன்மாதிரியாக அவர்களை நாம் ஆக்கினோம். லவ் நஷாஉ லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் ஃபில் அர்த், மேலும் நாம் நாடினால், வலவ் நஷாஉ நாம் நாடி இருந்தால், லஜஅல்னா மின்கும் மலாயிகத்தன் நாம் உங்களுக்கு பகரமாக மலக்குமார்களை இந்த பூமியில் ஃபில் அர்து யஹ்லுஃபூன் அடுத்தடுத்து நாம் வரக்கூடியவர்களாக ஆக்கியிருப்போம். அல்லாஹ் சொல்றவரா, மனிதர்களே நம்ம நினைச்சிருந்தோம் சொன்னால் உங்களை மட்டுமல்ல உங்களுக்கு பகரமாக மலக்குமார்களை கூட இந்த பூமியில் வாழ செய்திருக்க முடியும் நாம் நாடி இருந்தார். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் எனது அருளாகவே ஆக்கியிருக்கின்றேன். மேலும் அவர்களை பனி இஸ்ரவேலுக்கு முன்மாதிரியாக ஆக்கினோம். அவர்களுடைய படைப்பையே நம்முடைய குதிரத்தின், நம்முடைய ஆளுமையின், நம்முடைய சக்தியின் அத்தாட்சியாக நாம் அவர்களை ஆக்கினோம். அதன் தொடர்ச்சியில் அவர்களை மட்டுமல்ல மனிதர்கள் இல்லாமல் மலக்குமார்களை கொண்டே கூட இந்த பூமியை நாம் நிர்வகிக்க முடியும். அதில் நாம் சக்தி பெற்றவர்கள். மேலும் இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, நிச்சயமாக அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக, மறுமையுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தாங்க. பிறவி குருடர்களுக்கு, தொழுநோயாளிகளுக்கு கையில் தடவியதன் மூலம் ஷிஃபாவை கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாளை மறுமையில் கண்டிப்பாக இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களின் வழியாக சாதாரணமாக இந்த உலகத்தில் காட்டினான். இது இந்த ஆயத்திற்கு பொருள் என்றும் இன்னும் பலர் சொல்வது, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள்,
அவர்கள் பூமிக்கு வருகின்ற காலம் இந்த உலகத்தின் இறுதி நாள் நெருங்கி இருக்கின்ற காலம். வஇன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, மர்ம நாளின் அடையாளமாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். இந்த பூமி அழிகின்ற நாளின் இறுதி பகுதி, இந்த பூமியில் உண்டான மனிதர்கள் அழிகின்ற நாளின் இறுதி அடையாளங்களில் ஒன்றாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான் குர்ஆன்ல இன்னொரு வசனத்துல, வஇன் மின் அஹ்லில் கிதாபி இல்லா லயுமினன்ன பிஹி கப்ல மௌதி. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைவதற்கு முன்பு வேதக்காரர்கள் எல்லோரும் அவர்களை ஏற்றுக்கொண்டே தேர்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நேரத்தில் இங்கே வந்துருவாங்க, அப்போ வேற வழியே இல்லை, அவர்கள் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டிய நிலை ஏற்படும். வயௌமல் கயாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, நாளை மறுமையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அவர்களுடைய அவருடைய சமூக மக்களுக்கு எதிர் சாட்சியாளராக இருப்பார்கள். அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் தெளிவுமிக்க சாட்சியாக ஏற்படுத்துவார். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா சொல்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்று. ஃபலா தம்தருன்ன பிஹா, அந்த மறுமையின் மீது உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட வேண்டாம், 100% அது நடந்தே தீரும். வத்தபிஊன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் அல்லாஹ்வின் ரசூலாக இருக்கிறேன். யார சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். வத்தபிஊன், என்னை பின்பற்றுங்கள். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இந்த ஏகத்துவம் இருக்கிறதே, அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுகின்ற ஏகத்துவம், நான் எந்த ஏகத்துவத்தின் பக்கம் அழைக்கின்றேனோ அதுதான் சிராத்து முஸ்தகீம், நேரான வழியாகும். வலா யசுத்தன்னக்கும் ஷைத்தான், இந்த நேரான வழியிலிருந்து ஷைத்தான் உங்களை தடுத்து விட வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமாக விரோதியாக இருக்கிறான். மறுமை நாள் கண்டிப்பாக உண்டு. எந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் கூறுகின்றார்களோ அவர்கள் வருகை இந்த உலகத்தின் இறுதி நாளின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று. இந்த உலகம் ஒரு நாள் முடிவடைந்தே தீரும், மறுமை வந்தே தீரும், அதில் உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட வேண்டாம். அந்த நாளில் வெற்றி அடைய வேண்டுமானால் என்னை பின்பற்றுங்கள், நான் கூறுவதே சரியான நேரான வழியாகும். இந்த வழியை பின்பற்றுவதென்று ஷைத்தான் உங்களை யாரையும் தடுத்து விட வேண்டாம், அவன் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான் என்று யார் ரசூலல்லாஹ் உங்களுடைய கௌம் அந்த குறைஷி மக்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு வ தஆலா அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான். அதைத் தொடர்ந்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள் அந்த மக்களிடத்தில் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். வலம்மா ஜாஅ ஈசா பில் பையினாத், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த பொழுது கால அவர்கள் சொன்னார்கள், கது ஜிதுகும் பில் ஹிக்மா, உங்களிடத்தில் நான் நபித்துவத்தோடு வந்திருக்கிறேன், நான் சாதாரண ஆளாக வரல, நபித்துவத்தோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கின்றேன். வலி உபையின் இலக்கும் அதல்லதி தஹ்தலிஃபூன ஃபீ, எது விஷயத்தை நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்கின்றீர்களோ அந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு தெளிவை தருவதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ், நான் என்னவெல்லாம் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றேனோ அது விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கங்க, நான் சொல்ற விஷயத்தில். வா அத்தியூன், நான் என்னவெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றேனோ அது விஷயத்தில் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது, நிச்சயமாக அந்த அல்லாஹ் அவன்தான் எனக்கும் ரப்பு உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான். ஃபஅபுதுஹு, அந்த ரப்பையே நீங்கள் வணங்க வேண்டும். ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், அதுதான் நேரான வழியாகும் என்றும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், உங்களை போன்று நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமாக இட போடாதீங்க, ஈசா அவர்கள் என்னுடைய நபி, நுபுவத்தை நான் கொடுத்து அனுப்பினேன், அந்த மக்களிடத்தில் அவர்கள் அதைத்தான் போய் சொன்னார்கள், என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றேனோ அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வந்தார்கள். நான் என்ன ரப்புன்னு சொல்லிடாதீங்க, எனக்கும் ரப்பு அவன்தான் உங்களுக்கும் ரப்பு அவன்தான், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கின்றமே தவிர என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு இதுதான் சிராத்தே முஸ்தகீம், சரியான வழி இதுதான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு சொல்றான், ஃபஹ்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், ஆனால் அவர்களுக்கிடையில் பல்வேறு பிரிவினர்கள் பல்வேறு கருத்துக்களால் பிரிந்து போயினர். அந்த மக்கள் பல்வேறு பிரிவுகளாக மாறுச்சு. என்னென்னாச்சு,
ஒரு சாரார் அவங்கள அல்லாஹ்வுடைய அடியார் ரசூல் என்று கூறுகின்ற சாரார் உண்டு. இன்னும் ஒரு சாரார் அவரை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்பவர்கள் உண்டு. இன்னும் ஒரு சாரார் முக்கடவுள்களில் அவரும் ஒரு கடவுள். அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய தாயார் பரிசுத்த ஆவி ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 3 கடவுள், 3ல இவங்களும் ஒரு கடவுள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த சாலிசு சலாசா, 3 கடவுள்களில் ஒரு கடவுள் என்று சொல்பவர்களும் உண்டு. இப்படி பல்வேறு பிரிவினர்களாக அவர்கள் பிரிந்தார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில்லதீன ஸலமு மின் அஸாபி யௌமின் அலீம். யார் இது போன்ற ஷிர்க்குகளுக்கு உள்ளாகி தங்களுக்கு தாங்களே அநீதிமடைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை எனும் வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களை எச்சரிக்கின்ற விதத்தில் குறிப்பிடுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்க சொன்னதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹுடைய ரசூலாக அவங்க இருக்கிறாங்க, அல்லாஹுடைய பிரியத்திற்குரிய அடியாராக இருக்கிறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்ல வந்தாங்க. என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லான்னு சொல்லாங்க, அவனைத்தான் வணங்கணும்னு சொன்னாங்க. அதுதான் சரியான வழின்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் எந்த இடத்திலும் என்னை, என் தாயாரை அல்லது மற்றவர்களை வணங்குங்க என்று சொல்லவே இல்லை. அதனால தான் குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், வெளிப்படையான பதிலை எதிர்பார்த்து அல்லாஹ் கேட்பான். சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி வசனம் வரும், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنَ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخِذُونِي وَأُمِّيَ إِلَٰهَيْنِ مِن دُونِ اللَّهِ. ஈசா இப்னு மரியமை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் உங்கள் மக்களிடத்தில் என்னையும் என் தாயாரையும் அல்லாஹ்வை விட்டுட்டு தெய்வமா எடுத்துக்கங்கன்னு சொன்னீங்களா? யாருக்கு? அல்லாஹ் கேட்பான். அன்த குல்த லின்னாஸ், மக்களுக்கு நீங்கள் சொன்னீர்களா, இத்தஹிது என்னையும் என் தாயாரையும் தெய்வமாக்குங்கன்னு சொன்னீங்களா? கால சுபஹானக், சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன், சுபஹானக், நான் எப்படி சொல்ல முடியும்? நான் எப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியும்? சரி, ஒருவேளை நான் சொன்னா இல்லை, தஅலமு மா ஃபீ நஃப்ஸி வலா அலமு மா ஃபீ நஃப்ஸி, நான் சொன்னதை அல்ல, நான் நினைக்கிறது கூட உனக்கு தெரியும் ரப்பே. சொல்றது தெரியறது ரெண்டாவது. தஅலமு மா ஃபீ மா சொல்லுவாங்க, மா குல்து லஹும் இல்லாமா அமர்தனி பிஹி அன் அபுதுல்லாஹ் ரப்பி வ ரப்பி மா குல்து லி மா லைஸ லி அன் அகூல பிஹக். யா அல்லாஹ், இது இவ்வளவு பெரிய வார்த்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? அதற்கு என்ன தகுதி இருக்கிறது? சரி, ஒருவேளை வச்சுக்கிட்டா கூட, நான் சொல்லலைன்னு வச்சுக்கலாம், நான் விரும்பினா கூட உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் நினைச்சா கூட உனக்கு தெரியுமே, என் கல்புல உள்ளதெல்லாம் உனக்கு தெரியும், நீ என்ன நினைக்கிறங்கிறதா எங்களுக்கு தெரியாதே தவிர நாங்கள் நினைப்பதை கூட நீ அறிபவன் அல்லவா? தஅலமு மா ஃபீ வலா அலமு மா ஃபீ நஃப்ஸி இன்னக அன்த அல்லாமுல் குயூப், உனக்கு மறைவுகளே இல்லை, எல்லா மறைவானவற்றையும் நீ அறிந்தவன் அல்லவா? அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மா குல்து லஹும் இல்லாமா அமர்தனி பிஹி, நீ என்ன கொடுத்து என்னை அனுப்பினாயோ அதை மட்டுமே சொன்னேன். என்ன சொன்னேன்? அன் அபுதுல்லாஹ் ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வாக இருக்கிறான், அவனை மட்டும்தான் நீ வணங்கணும். யா அல்லாஹ், நான் அப்படித்தான் சொன்னேன், அதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்லவும் இல்லைங்கிறதில்ல, சொல்வதற்கு தகுதியும் இல்லை, சொல்றது இல்லை, நான் நினைச்சா கூட உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு நீண்ட நெடிய வசனம். அதுக்கடுத்து அல்லாஹ் அடுத்த துஆ செய்வான், யா அல்லாஹ், இன் துஆதிபும் ஃபஇன்னஹும் இபாதுக், இவர்களை தண்டித்தால் அவர்களுடைய அடியார்கள், நீ மன்னித்தால் நீ அருளாளன். அதை தான் ஒரு நபி அப்படிங்கிற அடிப்படையில் கேட்க முடியும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்துவிட்ட சஹாபாக்களுக்கு துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை இந்த வசனம் தான். இந்த வசனத்தில் குறிப்பாக இந்த வார்த்தை, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், இந்த என் தோழர்கள், இந்த மூமின்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, பிழைகள் குறைகள் இருக்கலாம், மன்னிச்சா நீ உயர்வான, உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, தண்டிச்சா உன்னுடைய எதிரியே அல்ல, உன்னுடைய அடியார்களை தானே தண்டிக்க போற. இது அல்லாஹ் இடத்துல உரிமையோடு கேட்குறது. ஒருத்தன் பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கான், பையனை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம விலகுவோம், விட மாட்டான். அப்போ கூட ஒரு கோபம் டென்ஷனாக இருப்பார். ஏய், அடிக்கிறியா, அடி, என்ன வேண்டாலும் அடி, சாகடிச்சுட்டு போ, யாரு உன் பிள்ளை தானே, எனக்கு என்ன? இப்போ தான் அவனுக்கு வந்தா, ஆஹா என்னடா அது ஒரு மாதிரியா. அல்லாஹ்விடத்தில் ரப்போடு நிஸ்பத் செய்து, இன்னஹும் இபாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றான், இனி இவர்களை தண்டித்தால் இவர்கள் யாரோ எதிரிகள் அல்ல, உன் அடியார்கள் தான். மன்னித்தால் ஒயின் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ மேலானவன், நீ மன்னிக்கும் கருணையாளன், உன்னை யார் என்னன்னு கேட்க முடியாது, அவனதுனால உனக்கு எந்த குறைவும் ஏற்பட்டு விட போவதில்லை.
என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சஹாபாக்கள் தங்களுடைய மூமின்களான தன் தோழர்களுக்காக, மூமின்களான தங்களுடைய உம்மத்தினருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள், ஹதீஸில் வரும். அப்போ இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், அவர் எப்படிப்பட்ட மாமனிதர், அவங்க என்ன சொன்னாங்க, இப்படிலாம் இவனுக்கு சொல்லிடுவாங்க சொல்லிக்கிட்டு இருந்தானுங்கிறக்கா நாளை மறுமையில் எல்லாரும் முன்னிலையில் வச்சு அல்லாஹ் கேட்டு இங்கே உறுதிப்படுத்துகிறான். இவர் அப்படி சொல்லவே இல்லை. நீ தவறு செய்ததற்கு அவரை யாரும் நீங்கள் இஷாரா செய்ய முடியாது, கை காட்ட முடியாது. அதனால தான் சொன்னாங்க, ஒருவர் அல்லாஹ் அல்லாத தான் வணங்கப்பட வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அவன் வெளியில் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி அவன் ஷைத்தான். எப்படி நீ எதிர்பார்க்க முடியும்? வணக்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஆனால் யாரோ ஒருவர் விஷயத்தில் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதற்காக அவர்களை நீங்கள் குற்றவாளிகளாக ஆக்க முடியாது. இவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு அவர்களை யாரும் குற்றவாளிகளாக ஆக்க முடியாது என்ற வசனமும், இவர்கள் யாருடைய விஷயத்தில் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தகைய நல்ல மனிதர்கள் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தின் வழியாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சேர்ப்பான், இவர்கள் என்னதான் எதிர்பார்க்கிறார்கள், இந்த இறைமறுப்பார்களுடைய நிலைதான் என்ன. ஹல் யன்துரூன இல்ல ஸாஅ அன் தஅதியஹும் பக்ததம் வஹும் லா யஷ்உரூன். இவர்கள் இப்படித்தான் எதிர்பார்க்க வேண்டும். என்னத்தை எதிர்பார்ப்பாங்க? திடீரென்று ஒரு நாள் அல்லாஹுடைய இந்த துனியாவிற்கான காலம் முடிய போகிறது, திடீரென்று ஒரு நாள் அவர்களுக்கு மறுமை நாள் வரப்போகிறது. இதை தவிர்த்து வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹ் கோபமாக சொல்கிறான், ஹல் யன்துரூன இல்ல ஸாஅ. ஓகே, எவ்வளோ நாளைக்கு அவன் பேசிக்கிட்டு இருப்பான்? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மறுமை வந்துட போகுது, அது திடீர்னு தான் வரும். இவங்களுக்கு உஷாராகிற அளவுக்கு டைம் கூட கிடைக்காது. ஒரு ஹதீஸில் வரும், அதாவது ஒரு பொருளை விற்பவரும் வாங்குபவரும் பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் இந்த உலகம் முடிந்து விடும். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு கேட்டால் சில கவனமான சில எச்சரிக்கைகள் இருக்கும். அதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள், அவ்வளவுதான். எல்லோருமே அதை தெரிந்து கொள்ள முடியாது, எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியாது. அவங்க ரொட்டீன் வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஒரு நேரத்தில் அது முடிவடைந்து விடலாம். அப்படி நடக்கக்கூடிய அந்த நாளைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன் இல்லல் முத்தகீன். இங்கே கொஞ்சி குலாவக்கூடிய தீய நண்பர்கள், அந்த கெட்டவன் இவனுக்கு துணை, இவன் அவனுக்கு துணையாக இருந்தால் அநியாயம் பண்ணுறாங்களே, இவர்களில் சிலருடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் மறுமையில் இவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள். யாரெல்லாம் தீமைக்கு துணை போகின்றார்களோ, தவறுக்கு துணை போகின்றார்களோ, அந்த தவறுக்கும் தீமையில் நண்பர்கள். நண்பர்கள்னு சொன்னால் நல்ல விஷயத்தில் நண்பர்களாக இருக்கணும். தீய விஷயத்துக்கு நண்பராக இருந்தால் ஒருத்தர் சேர்ந்து ஒருத்தர் அநியாயம் பண்ணுறான், அவனுக்கு இவன் கூட்டாளி, அவர் சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது அப்படிமா. அப்போ இது ஏன் தீய நண்பர்கள்? அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை அல் அஹில்லா. இவங்க இந்த உலகத்தில் சேட்டைகள் பண்ண முடியும், ஆனால் மறுமையில் வந்து விளையாட முடியாது. மறுமையில் இவர்களே ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர இறையச்சமுடைய நல்லடியார்கள், அத்தகைய நண்பர்கள் அவர்கள்தான் உண்மையான நட்பு. துன்யாவில் மட்டுமல்ல மறுமையிலும் அந்த நட்பு நீடிக்கும். தீய கூடா நட்பு இந்த உலகத்தில் நட்பு இருக்கிற மாதிரி தெரியும், அங்கு இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த மக்கள் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடி கும்மாலம் அடிக்கிறான், இவன் சொல்றதை கேட்டு அவன் சிரிக்கிறான், இவன் சிரிக்கிறதை கேட்டு அவன் சந்தோஷப்படுறான், இவன் சொல்ற விளக்கத்தை கேட்டு அவர் பூரிச்சு போயிடுறாரு. இந்த தீய கூடா நட்பு இருக்கிறது. இவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உலகம் ஒரு நாள் அழியத்தான் போகிறது. அந்த அழிகின்ற நாளில் இவருடைய நிலை என்னவாகும்? அதற்கு அடுத்து இவங்க நட்பு இருக்குமான்னு கேட்டா, இவன் உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட, உன் கூட நான் சேராம இருந்திருக்கணுமே இவன் சொல்லுவான், அவன் சொல்லுவான் உன்னை நான் பார்க்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவான். இதுதான் நீடிக்கும். ஆனால் மோமின்கள், இறையச்சமுடைய நல்லடியார்கள், அவர்கள் இந்த உலகத்தின் நண்பர்களாக இருப்பார்கள். உலகத்திலும் அவர்களுக்கு மத்திய நட்பு இருக்கும், நாளை மறுமையிலும் அந்த நட்பு இருக்கும். அது எப்படி இருக்கும், அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் அடுத்த வசனங்களில் சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் அவற்றை பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மேலும் இந்த வசனங்களின் வழியாக நாம் எவைகளை இன்னும் விளங்க வேண்டுமோ அவைகளை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமா வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதனா ونبينا ومولانا
محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. صدق الله العظيم.